முத்துக்கிட்ட மீனா கேக்குறாங்க, "அப்படி என்னதாங்க நடந்தது சின்ன வயசுல? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க" அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. அத கேட்ட மீனா, "இவ்ளோதானா? இந்த விஷயத்த அத்தைகிட்ட புரியிற மாரி நீங்க பேசியிருக்கலாம்ல. அவங்க புரிஞ்சுட்டு இருப்பாங்கல்ல" அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, "அம்மாக்கு எல்லாமே தெரியும். ஆனா அம்மா நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நெனச்சு என்ன திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல இப்போ வரைக்கும். ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மனோஜ் தான். ஆனா மனோஜ் பண்ற எல்லா தப்புக்கும் சின்ன வயசுல நான் தான் பழி ஏத்துட்டு இருப்பேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மீனா, "நீங்க ஏன் எல்லாத்துக்கும் பழி ஏத்துக்கிறீங்க? நான் ஒரு வருஷமா உங்களோட வாழ்ந்திருக்கேன். நீங்க யாரு, எப்படி, எவ்வளோ நல்லவருன்னு எனக்கு தெரியும். உங்க மனசும் எனக்கு புரியுது. ஆனா, அத்தை எப்பவுமே உங்கள புடிக்கல அப்படின்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே உங்க மேல எரிஞ்சு தான் விழறாங்க. இதுவரைக்கும் பாசமா ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேசினதில்ல. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எதுக்காக நீங்க தேவையில்லாம பழி சுமந்துட்டு இருக்கீங்க? இப்பயாவது நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு, நீங்க புரிய வச்சிரலாம்ல அத்தைக்கு" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல மீனா, போனது போச்சு. இதுக்கப்புறம் நான் எதையும் சொல்லி புரிய வைக்க விரும்பல. அப்புறம் இதுவே வேற ஒரு பிரச்சனையில வந்து நிக்கும். யாரும் நான் சொல்றத நம்ப மாட்டாங்க. நான் ஏதோ புதுசா கதை கட்டுற மாரி தான் நினைப்பாங்க. எங்க அம்மா எப்பவுமே என்ன மன்னிக்கவும் மாட்டாங்க, ஏத்துக்கவும் மாட்டாங்க. தேவையில்லாம எதுக்கு?" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட மீனா, "நான் போயிட்டு அத்தை கிட்ட பேசி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, "உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அவன் சின்ன வயசுல என்ன பண்ணான் அப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? அதனால இந்த விஷயத்துல நீ தலையிடாத. உன்னோட வேலை என்னமோ அத மட்டும் பாரு. தேவையில்லாம இந்த பிரச்சனைக்குள்ள வராத நீ" அப்படின்னு கோவமா சொல்றாங்க. அத கேட்ட மீனா, "எப்படி அத்தை நான் இத சும்மா விட்டுட்டு போறது? அவர் எப்பவுமே உங்க மேல ரொம்ப பாசமா தான் இருக்காரு. ஆனா நீங்க தான் அவர எப்பவுமே திட்டிட்டே இருக்கீங்க. அவரும் உங்க பையன் தானே" அப்படின்னு கேட்குறாங்க. "நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? அவன பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ உன் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "அப்படி இல்ல அத்த" அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அண்ணாமலை, "நீ ஏம்மா இவகிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? இவளுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல. அவளுக்கே ஒரு நாள் உண்மை புரியும். அவளே ஒரு நாள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. அப்போ முத்து மேல தப்பு இல்ல அப்படின்றத அவளே உணருவா. அது வரைக்கும் நீ எதுவும் சொல்லிக்காத. நீ சொன்னா உனக்கு தான் கெட்ட பேரு. அவகிட்ட பேசி நீயும் உன்னோட மனச கஷ்டப்படுத்திக்காத" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா, இதெல்லாம் நெனச்சு அவரு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. எப்பவுமே அத்தை ஒதுக்கி வச்சு பேசுறதால அவர் ரொம்ப சங்கடத்துல இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? இத சரி பண்ணணும்ல" அப்படின்னு கேக்குறாங்க. "உன்னோட வேதனை எனக்கு புரியுதுமா. ஆனா இந்த ஜென்மத்துல அவளா நடந்தத எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு முத்துவ ஏத்துக்கிட்டா தான் உண்டு. நானே எத்தனையோ தடவ சொல்லியிருக்கேன். ஆனா அவ புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. அதனால அவ போக்குலயே நாம விட்டு பிடிப்போம். நீ விடுமா. கொஞ்ச நாள் பொறுமையா இரு" அப்படின்னு சொல்றாரு.